ஹலோ எவ்ரிவன். நான் ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஒவ்வொரு அறிவிப்பா அறிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி அறிவிப்புல பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா இந்தியா மேல அதிகமான டாரிஃப் போடுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லா நாடுகள் மேலயும் டாரிஃப் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரீசன்னாலயும் எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இது பண்ணிக்கிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா அங்க வேலை பார்க்குற H1B விசாங்கிற ஒரு இதுல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதிலயும் கை வச்சுட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்குற அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இதுல அதிகமா வேலை இழக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இதுல ஒரு புள்ளி விவரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, சைனா, இந்தியா இந்த மாரி நெறைய நாடுகள்ல அங்க போயிட்டு ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா எடுக்கிற விசா பார்த்தீங்கன்னாக்கா, H1B விசா அப்படிங்கிறாங்க. அந்த H1B விசாங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நார்மலா அந்த H1B விசாங்கிறது 3 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரையும் அந்த டூரேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த டூரேஷன் டைம்ல தான் நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவ ரெனிவல் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது அதுக்கு உண்டான காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாட்டி நீங்க ரெனிவல் பண்ணீங்கன்னா, $1500 நம்மளோட இந்திய மதிப்புல பார்த்தீங்கன்னாக்கா, $1,40,000 நம்மளுக்கு இப்ப பணம் கட்டினா போதும் அப்படிங்கிற மாரி இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி தான் பே பண்ணுவாங்க. இந்த விசா அப்ளை பண்றது எல்லாமே. ஆனா இப்ப இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னாக்க, அவங்க கேம்பெயின்ல இருக்கும்போதே, நான் நம்மளோட மக்களுக்கு இங்க வேலை வாய்ப்புகள அதிகப்படுத்துவேன். அது மட்டும் இல்லாம, இங்க இருக்கிற எல்லா ஐடி செக்டர்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் நெறைய தான் இங்க அதிகமா வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம நாட்டுக்காரங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள நான் குடுப்பேன் கண்டிப்பா அப்படிங்கிற மாரி இதுல பேசியிருந்தாங்க. அந்த ரீசன்னாலயே என்னன்னு தெரியல, இப்போ அவங்க மிக முக்கியமான ஒரு ஆர்டர போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர்னாக்க, அதாவது நேத்து நைட் எந்திரிச்சு காலைல பார்த்தாக்க, இந்த மாரி செப்டம்பர் 21க்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த H1B விசா உள்ளவங்க எல்லாருமே அமெரிக்காவுல இருக்கணும். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க இமிகிரேஷன் முடிச்சு நம்ம யுஎஸ்க்குள்ள வந்துரணும் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னாக்கா, மைக்ரோசாஃப்ட் அண்ட் மோர்கன்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, நம்ம ஊழியர்கள்லாம் யார் யார் H1B விசால இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் அமெரிக்காக்குள்ள வந்துருங்க. உங்களோட வெக்கேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் உடனே வந்துருங்க அப்படிங்கிற மாரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஏன்னாக்க ஒன்ஸ் நீங்க 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க இங்க போனீங்கன்னாக்க, கண்டிப்பா உங்களோட இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்க பணம் பே பண்ண வேண்டியது எவ்வளவு தெரியுங்களா? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி $1500 கட்ட வேண்டிய நீங்க ஒரு டயத்துக்கு. ஆனா, இப்ப நீங்க போய் கட்டுனீங்கன்னா, அதாவது செப்டம்பர் 21க்கு அப்புறம் போய் நீங்க கட்டுனீங்கன்னா, அது இந்திய மதிப்புல பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 88,00,000 நீங்க கட்டணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி ரூ. 1,40,000 இங்க இருக்கு. ரூ. 88,00,000 இங்க இருக்கு. ரூ. 1,00,00,000 வரையும் நம்மளுக்கு போகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அங்க உள்ள இப்ப மதிப்பு என்ன சொல்றாங்கன்னாக்கா, பே பண்ணா தான் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அங்க உள்ளறிக்க H1B விசால வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இப்ப ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க எல்லா கண்ட்ரிலயும் சரி, இது மெயினா அதிகமா ஏன் இந்தியா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, அதிகமான அ தொ எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குற இது போனீங்க பார்த்தீங்கன்னாக்கா, H1B விசாவுல இந்தியர்ஸ் தான் இருக்காங்க. இதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னாக்கா, இங்க 72.6% பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன்ஸ் அங்க வேலை பார்க்குறாங்க. அதாவது H1B விசாவுல. அது மட்டும் இல்லாம சைனா பார்த்தீங்கன்னாக்கா, 12.5% பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்க்குறாங்க. கனடா பார்த்தீங்கன்னாக்கா 1% வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சவுத் கொரியா ஒரு 0.5% வேலை பார்க்குறாங்க. பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0.8% பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வேலை பார்க்குறாங்க. இவ்வளவு பேர் வேலை பார்க்குற ஒரு இதுல மெயினா பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டாக்க இந்தியன்ஸ் தான். இவர் இதுக்குமே முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுல பார்த்தீங்கன்னாக்கா டாரிஃப் போடுறதா இருக்கட்டும். ஏன்னா, ரஷ்யாங்கிற ஒரு கண்ட்ரியோட நம்ம இவ்வளோ நாள் ஒரு நண்பனா இருந்துகிட்டு இருக்கோம். இந்த ஒரு ரீசன்னாலேயே பார்த்தீங்கன்னா, அதிகமான டாரிஃப் போடுறதா இருக்கட்டும், ஆ மிரட்டுறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ட்ரம்ப். இவரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கனால இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, "நீங்க எத வேணாலும் பண்ணுங்க. ஆனா நாங்க ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருப்போம். நாங்க உங்களுக்கு உங்க சைடும் போயிற மாட்டோம். ரஷ்யா எங்களுக்கு எப்பவுமே ஒரு நண்பன் தான். அவர நாங்க விட மாட்டோம்." அப்படிங்கிற மாரி இதுல அ கரெக்ட்டா இருக்காங்க இந்தியன்ஸ். அதாவது இந்திய மத்திய கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது இவர் இந்த ஒரு டாரிஃப் எல்லா பொருட்கள் மேலயும் போடுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இங்க மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவரோட மெயின் நோக்கமே என்னன்னாக்க, அவரோட அ ஹைபிரிட் பண்ணப்பட்ட விவசாய பொருட்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மில்க் இது எல்லாமே நீங்க வரி இல்லாம நீங்க உள்ளே கொண்டு வரணும். மெயினா இது மாரி பண்ணி தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிகள்லயுமே
அவங்களுக்கு வந்து இந்த டேரிஃப் இல்லாம, அதாவது ஜீரோ டாக்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட ஹைபிரிட் பண்ணப்பட்ட வாங்கிட்டாரு. ஸோ இது வந்து ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்புகள வந்து அவர் ஏற்படுத்திட்டாரு. ஆனா இந்தியா கிட்ட மட்டும் இன்ன வரையும் பண்ண முடியல. இதுதான் வந்து ரீசன். ஸோ இதனால தான் வந்து ட்ரம்ப் என்ன பண்றாரு, நீங்க வந்து இது மாரி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கைய வச்சிருக்கிறது என்னன்னாக்க H1B விசா. ஸோ ஏன்னாக்க இதுல அதிகமான இந்தியர்ஸ் வந்து அங்க அதாவது 71% மேல வந்து போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய அடி அப்படிங்கிற மாரி தோணுது. H1B விசாவுல உள்ளவங்க எதுல வந்து அதிகமான துறைகள்ல போயிட்டு அங்க வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல், கணிதம், இன்ஜினியரிங் இந்த மாரி முக்கியமான துறைகள்ல தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த H1B விசாவுல வந்து போயிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ட்ரம்ப் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுல மெயினா அறிவிச்சிருக்கிறது என்னன்னாக்க, நீங்க வந்து ஒரு H1B விசா வாங்கணும்னா, கண்டிப்பா நீங்க அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து பட்டம் பெற்றிருக்கணும். அப்படி இல்லன்னாக்க, நம்ம இந்தியா மாரி இந்தியாவுல இருக்க ஐஐடி இந்த மாரி மிகப்பெரிய ஒரு அ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, கல்வி நிறுவனங்கள்ல வந்து நீங்க படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க வந்து இந்த மாரி H1B விசா வந்து எடுக்க முடியும். நீங்க சாதாரணமா ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு போயிட்டு நீங்க அந்த H1B விசா எடுக்கணும்னா முடியாது. அப்படி படிச்சிருந்தாலும், நீங்க அங்கே போய் ஒரு முதுகலை பட்டம் வந்து நீங்க பெற்றிருந்தா தான் வந்து நீங்க வந்து அதுல வந்து நீங்க வந்து அந்த H1B விசா வந்து பெற முடியும் அப்படிங்கிற மாரி எப்போ வந்து அறிமுகப்படுத்துனாங்க பார்த்தீங்கன்னாக்கா, 1990ல வந்து ஜார்ஜ் புஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அப்ப அங்க இதா இருக்காங்க, பிரசிடென்ட்டா இருக்காங்க. அந்த பிரசிடென்ட்டா இருக்கும்போது, அங்க வந்து அதிகமான வந்து இந்த தொழில்நுட்பம் அப்பதான் வந்து ஐடி செக்டர்லாம் வந்து அதிகமாகுது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான நல்ல திறமையான ஆட்கள் வந்து அவங்களுக்கு எம்ப்ளாயீஸ் தேவைப்படுது. ஸோ அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த பிரசிடென்ட்டா இருக்க ஜார்ஜ் புஷ் என்ன பண்றாங்கன்னாக்க, இனிமே வந்து வெளிநாட்டவர்களும் வந்து இங்க வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சாங்க. அறிவிக்கும்போது சொன்ன விசா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க H1B விசா. இந்த H1B விசாங்கிறனால வந்து அப்ப எல்லா கண்ட்ரிலயும் போயிட்டு அங்க வந்து திறமையான ஆட்கள் வேலை பார்த்ததா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம மெயினா இப்ப இருக்கிற கூகுள், சுந்தர் பிச்சையா இருக்கட்டும், மிகப்பெரிய சிஓக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்தியன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாரும் போனது பார்த்தீங்கன்னா, போயிட்டு அங்க ஒரு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அ அங்க வந்து அந்த வேலை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அப்படி இருந்தா தான் வந்து அந்த H1B விசாங்கிறத வாங்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க கிரீன் கார்டு வச்சிருந்தாலும், நீங்க வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இப்ப வந்து இதனால வந்து யார் யார் வந்து பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வந்து அ ஒரு ஆண்டுக்கு வந்து எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா H1B விசா வழங்குறாங்கன்னாக்க 85,000 பார்த்தீங்கன்னாக்கா 85,000 வரையும் வந்து ஒரு H1B விசா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க வழங்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்ப நடக்கிற நிதியாண்டுல வந்து மெயினா வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த நாடு வந்து H1B விசா வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அமேசான். அமேசான் பாத்தீங்கன்னா 10,000 H1B விசா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டிசிஎஸ் பாத்தீங்கன்னாக்கா 5,505 H1B விசா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மத்த கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி எல்லா ஐடி செக்டர்களுக்கும் அவங்களுக்கு இப்ப அந்த H1B விசாகிறனால வந்து இதனால என்னென்ன வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மெயினா வந்து இதுல இங்க வந்து அதிகமா போய் படிச்சுட்டு, அங்க போய் வேலை பார்த்து கிரீன் கார்டு வாங்குற டயத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுனாக்கா, அவங்களால வந்து மறுபடியும் வந்து அப்ப அங்க போ முடியாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அந்த இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் நீங்க வந்து யுஎஸ் போ முடியாது. ஏன்னா, இங்க நெறைய பேரோட நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேரோட கனவு என்னன்னாக்க, இங்க நல்ல யுஎஸ் போணும். அங்க போய் கிரீன் கார்டு வாங்கணும். அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல்ல வந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து அதிகமான மாணவர்கள் வந்து இப்போ வரையும் படிச்சுட்டு இருக்காங்க. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐஎம்எம் இருக்கட்டும், ஐஐடியா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி மிகப்பெரிய ஐடி அ அ மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்கள்ல படிச்சுட்டு, அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இப்ப இப்ப யுஎஸ்க்கு போறவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் பீப்புளா தான் இருப்பாங்க. அந்த மாரி உள்ளவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க H1B விசாவுக்கு வந்து எடுத்துக்குருவாங்க. ஸோ அவங்க போறவங்களும் பார்த்தீங்கன்னா, சிஇஓவா இருக்கட்டும், மேனேஜர் லெவல்ல இந்த லெவல்ல ஹை கேட்டகரி லெவல்ல ஸோ இதுதான் வந்து இப்ப அங்க ட்ரம்ப் போட்டிருக்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இதனால வந்து இந்தியாவுக்கு வந்து என்னென்ன ஒரு விதமான பாசிட்டிவ் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு சிலத சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து அ ஃபாரின்லேருந்து வர அதாவது நம்ம சம்பாதிக்கிற காசுல அதாவது இங்க ஃபாரின்ல சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களோட காசு டாலர் தான் வந்து இந்தியாவுக்கு அதிகமான ஒரு பூஸ்டப் குடுக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய கண்ட்ரிகள் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், HCLஆ இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்தியாவுல வந்து எல்லாமே வந்து இந்தியாவுல ஐடி செக்டர் இருக்கு. ஸோ இதுல வேலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்து
நம்ம இங்க இந்தியாவில் வேலை பார்க்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நல்லா வந்து படிக்கிறவங்க, நல்லா வேலை பார்க்குற, நல்லா வந்து இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா போயிட்டு, அமெரிக்காவுல வந்து அங்க உள்ள டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து அவங்க கண்டுபிடிச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுல உள்ளவங்க இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இன்ன வரையும் வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஆப்போ எதுவுமே வந்து இப்ப ஏஐங்கிறது வந்து சாட்ஜிபிட்டியா இருக்கட்டும், டீப்சீக்கா இருக்கட்டும், இது எல்லாமே டீப்சீக்ங்கிறது சைனா உருவாக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம யுஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாட்ஜிபிட்டி யூஸ் உருவாக்கியிருக்காங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து யுஎஸ் தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல உள்ள நல்லா படிச்சுட்டு, இங்க படிச்சுட்டு, அதாவது இந்தியாவோட மக்களோட வரிப்பணத்துல வந்து இங்க படிச்சுட்டு, இங்க இருந்து யுஎஸ்ல வேற கண்ட்ரில போயிட்டு அங்க போய் அவங்களுக்கு உழைச்சு, ஆனா அப்போ உழைச்சும் பிரயோஜனம் இல்ல பாருங்க. இப்போ வந்து நீங்க பாதி வேலை பார்த்தீங்களா, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அனுப்புறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து இதுக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன். ஏன்னா இப்ப அவங்க அங்க வேலை இல்லைன்னா வருவாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து இங்க அதிகமான வந்து அவங்கள யூஸ் பண்ணி அதனால வந்து நம்மளோட இன்னும் வந்து நம்ம டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து வளர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இது மாதிரி பண்ணோம்னா நம்ம நாடு வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால இப்ப அங்க இருக்கிற நிறைய டெக் கம்பெனிகளும் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்க வந்து அங்க இருந்து இங்க நீங்க H1B விசா மூலியமா வர முடியாம, அப்படி இல்லாம ஒரு இன்னொரு இந்தியன் கம்பெனியோட டைப் வச்சு அதுல இருந்து கூட ஆட்களை வச்சு வேலை வாங்கிக்கிற மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. எதனால வந்து இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வருமானம் தான் நான் அந்த H1B விசாவில் நடந்த மிக முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், ஹைதராபாத்தா இருக்கட்டும், இந்த மும்பையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அதிகமான வந்து ஐடி செக்டர் இருந்திருக்கு. மெயினா வந்து இதனால வந்து மக்கள் இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னா பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்த மாதிரி பண்றதுனால அவங்க எல்லாரும் வந்து ட்ரம்ப் வந்து ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னாக்க, எல்லா இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவர் வந்தாக்கா நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப எப்படி என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இதனால வந்து பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னாக்க இந்த இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம சைனீஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாதிக்கப்பட போறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த H1B விசாவோட அறிவிப்பு வந்து இந்தியாவுக்கு நல்லதான்னு கேட்டாக்கா நல்லது கிடையாது. ஏன்னா இதனால வந்து அங்கே வேலை பார்க்குற எத்தனையோ, அதாவது லட்சக்கணக்கில் வந்து 2,00,000 3,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரையும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த H1B விசாவில். ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து வீடு வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வீடு வாங்கியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க. நிறைய கனவுகளோட வந்து அவ்வளவு நாள் போய் அங்கே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திடீர்னு ஊருக்கு போங்க, நீங்க எங்க நாட்டுல இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னாக்க, இதனால வந்து அவங்களோட மன உளைச்சலா இருக்கும், எல்லாம் வந்து ரொம்ப வந்து சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவங்க ஆல்ரெடி வந்து 10 வருஷம் 15 வருஷம் வந்து ஆல்ரெடி அங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரீன் கார்டு வாங்குறதுக்காண்டி கூட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு இதனால வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படும். பர்டிகுலரா வந்து இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து இந்தியா வந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த நான் போய் யூஎஸ்ல வேலை பார்க்க போறேன், கிரீன் கார்டு வாங்க போறேன் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது ஒரு கனவாவே போயிடும். ஏன்னா யூஎஸ் போறதுக்கு பெரிய ஒரு கனவா போயிடும். அப்படி இருந்தாலும் இங்க இருக்கிற நல்லா அதாவது ஐஎம்எம் இருக்கட்டும், ஐஐடியா இருக்கட்டும், இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து இன்னும் புது புது இன்னோவேஷனை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவரையும் வந்து யூஎஸ்ங்கிற இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் நல்லதான் தோணுது. ஏன்னா இப்ப ட்ரம்ப் பண்றது அவங்களுக்கு வந்து நல்லதா இருக்கோ என்னவோ, ஆனா இந்தியாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இதை வந்து இங்க நம்ம உள்ள கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதைதான் இன்னைக்கு பேசலாம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் பாய்.